மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்து உள்ளது ஆஸ்டின்பட்டி நெஞ்சக மருத்துவமனை பகுதி வளாகம். அங்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் 20க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் அங்கேயே தங்கி வேலை செய்து வருகின்றனர். அப்படி அங்கு வேலை செய்து வந்தவர்கள்தான் சுபாஷ் மற்றும் சன்னி. இவர்கள் இருவரும் பாலிய நண்பர்கள். வேலைக்கு சென்றாலும் கடைக்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் செல்வார்கள், ஒன்றாகத்தான் வருவார்கள். சம்பவத்தன்று வேலையை முடித்துவிட்டு தனியாக வீடு திரும்பிய இருவரையும் வழிமறித்த ஒரு கும்பல் அவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறது. தங்களிடம் பணம் ஏதும் இல்லை என எவ்வளவு கூறியும் அந்த வழிப்பறி கும்பல் அவர்களை விடுவதாக இல்லை. இருவரின் செல்போனையும் அந்த கும்பல் பறிக்க முயன்றிருக்கிறது. சுபாஷும் சன்னியும் அவர்களை தடுத்திருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கத்தியால் இருவரையும் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. கத்தி குத்து நெஞ்சில் ஆழமாக இறங்கியதால் சுபாஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறார். சன்னி மட்டும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்திருக்கிறார். கடந்த 2023ஆம் வருடம் நவம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக அப்போது வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்திருக்கிறார்கள். ஆனால் குற்றவாளிகள் பற்றிய எந்த ஒரு துப்பும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. இதனால் அந்த வழக்கு கிடப்பிலேயே கிடந்திருக்கிறது. இதேபோல் கடந்த சில மாதங்களாகவே அதே பகுதியில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இரவு முழுவதும் போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம்பவத்தன்று சந்தேகப்படும்படியாக 3 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் மதுபோதையில் தள்ளாடியபடி வந்திருக்கிறார்கள். ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீசாரை கண்டவுடன் அவர்கள் தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார்கள். உடனே போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அவர்களின் பதில் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கிறது. பல வழிப்பறி வழக்கில் மூவருக்கும் தொடர்பிருக்கலாம் என்பதை உணர்ந்த போலீசார் பழைய வழிப்பறி சம்பவங்களை அவர்களுடன் தொடர்புபடுத்தி கேட்டிருக்கிறார்கள். போலீசார் நிலுவையில் உள்ள வழக்குகளை தலையில் கட்டிவிடுவார்களோ என்று பயந்த மூவரும், நீங்கள் கூறிய வழக்கிற்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, நாங்கள் செய்தது ஒரே குற்றம்தான். 2023 நவம்பர் மாதம் வடமாநில தொழிலாளியை கத்தியால் குத்திவிட்டு செல்போனை திருடியிருக்கிறோம் என்று போதையில் உளறியிருக்கிறார்கள். இதனால் கிடப்பில் கிடந்த வடமாநில தொழிலாளி கொலை வழக்கில் சிக்கிய குற்றவாளிகள் மூவரையும் கைது செய்து விசாரித்த போதுதான் அவர்கள் வல்லரசு, சங்கையா, சந்தோஷ் என்பது தெரிய வந்திருக்கிறது. வேலை வெட்டிக்கு செல்லாமல் மதுபோதைக்கு அடிமையான மூவரும் அப்பகுதியில் சிறு சிறு திருட்டு வேலைகளை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொலை சம்பவம் தொடர்பாக மூவரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.